ஹே காய்ஸ், இது பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமரோட எஸ்எஸ்டி எதுக்காக வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா தான் வந்தது நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு எஸ்எஸ்டி தான். 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 செப்ரானிக் எஸ்எஸ்டி 250 GB எஸ்எஸ்டி. ஆனால் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிடுச்சு, டோட்டலாக இருந்துச்சு. நம்ம லாஸ்ட்டாக ஹார்டிஸ்க்கு ரிக்கவரி பண்ண முடியுமான்னு போட்டிருந்தோம். அதில் வந்து அந்த ஹார்டிஸ்க்கு வந்து ரிக்கவரி பண்ண முடியல. ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் தான் கொடுக்க போகிறோம். இதை நம்ம வந்து ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு நம்ம தான் செக் பண்ண போகிறோம். இதில் டேட்டாஸ் இருக்குது, ஏதாட்டும் அவங்க சொல்லலை. சேம் டைம் இதை வந்து வாரண்டி கிளைம் பண்ணலாமான்னு கேட்ட டைம் வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா எரிஞ்சிருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாது. ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்தால் எதுவுமே பண்ண முடியாதான். ஸோ வாரண்டி ஸ்டிக்கரை வெட்ட போகிறோம். கேக்கு கட் பண்ணி மாதிரி கட் பண்ணிடுறது தான். வாரண்டி கோவிந்தா. நெக்ஸ்ட் வந்து இதில் முக்கியம், இதில் இருக்க போர்டு தான். போர்டில் தான் எல்லாமே இருக்கும். ஏன்னா அது வந்து நேண்ட் மாடல், டிஸ்க் மாடல் கிடையாது, எஸ்எஸ்டி. கீழே வச்சு நம்ம ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜஸ்ட் லாக்கு தாங்க. ரொம்ப நாளாகவே ஒரு எஸ்எஸ்டியை பிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃபைனலாக பிரிச்சுட்டோம். இவ்வளோதாங்க எஸ்எஸ்டி. இதில் டேமேஜஸ் இருக்கிற மாதிரி எங்கேயும் தெரியலை. ஐ திங்க் இது ஒர்க் ஆகலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை டோட்டலாக வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இதோட கண்டிஷனை பார்த்தீங்களா, இது எரிஞ்சிடுச்சு. அதான் ஒரு இது ஒர்க் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க் ஆகலைன்னா துறப்பட வேண்டியதான். துறப்பட வேண்டாம். இதில் இருக்க உடைய சிப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும், டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஐ திங்க் இதுதான் வந்து கண்ட்ரோலர் நினைக்கிறேன். ரியல் டெக்னு போட்டிருக்காங்க, எனக்கு கரெக்டாக தெரியலை. இது வந்து நேண்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக நேண்ட் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம இதை வந்து இப்போ நம்ம கனெக்டரில் போட்டு வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கனெக்டரில் வந்து அந்த உடஞ்ச எஸ்எஸ்டி வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம வந்து பண்ண வேண்டியது ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேமேஜை ஒதுக்கிட்டு இப்போ வந்து கனெக்டரை ஆன் பண்ணுவோம். லைட்டு பிளிங்க் ஆச்சுன்னு இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். பிளிங்க் ஆகுது. எஸ்எஸ்டி டிடெக்ட் ஆகிடுச்சு, வந்துடுச்சு. ஓகே, எஸ்எஸ்டி ஒர்க்கிங் தாங்க. எஸ்எஸ்டியில் எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ எஸ்எஸ்டியிலேருந்து டேட்டாஸ் எடுக்கணும் வந்து ஆர்வமாக எடுக்கலாம். ஸோ இதில் வந்து டேட்டாஸ் இருக்குமாங்கிற டவுட்டு தான். ஸோ இதில் பேன் ஆனதில் எஸ்எஸ்டி மட்டும் தாங்க சக்ஸஸ்ஸு. அப்படின்னா இதில் ஒரு வழி பண்ணிக்கலாம். இந்த எஸ்எஸ்டி நம்ம வந்து இன்னொரு எஸ்எஸ்டி, ஒரு நாசமான ஒரு எஸ்எஸ்டி என்கிட்ட இருக்குது. இந்த எஸ்எஸ்டியில் முடிஞ்ச வந்து போட்டு கொடுத்து பார்ப்போம். இதை நீங்கள் வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது வந்து ஒரு டெட் எஸ்எஸ்டி. இதில் நம்ம வந்து இந்த போர்டை வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ வேறு எந்த ஆப்புமே அவங்க யூஸ் பண்ணிடல, அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த எஸ்எஸ்டி ஆச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே நல்ல ஃபீலிங் சொல்லலாம். எஸ்எஸ்டி நம்மளும் ஒர்க் ஆகுது. ஸோ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியில் மட்டும்தான் ஒரு லக் இருக்குது போல். ஹார்ட் டிஸ்க் வந்து போயிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எஸ்எஸ்டி நம்ம பேன் ஆனாலும் எடுக்கலாங்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலே பேன் ஆனால் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரிஸ்க்கு தாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம வந்து செக் பண்ணாமல் வந்து எதுவுமே சொல்ல முடியாதுங்க. நீங்கள் எந்த இஷ்யூ இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே நம்மளால் செக் பண்ணாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சொல்ல முடியாது, எதுக்கான சொல்யூஷனாக இருந்தாலும். ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ண வரைக்கும் இது ஓகே தான். இது நம்ம பாக்ஸில் போட்டு கொடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டேட்டா ரிகவரி பண்ண ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக என்னோட இன்ஸ்டாகிராமில் டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனே வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியும். இல்லைனா இன்ஸ்டாகிராம் வந்து நோட்டிஃபிகேஷன் தரமாட்டேங்கப்பான், அதனால் ரொம்ப டிலே ஆகுது. அதனால தான் நீங்கள் வந்து முடிஞ்சாலும் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், உடனே உங்களுக்கு ரிப்ளை வரும். என்னோட லொக்கேஷன், என்னோடய கான்டாக்ட் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ரெண்டுலேயுமே இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட திங்ஸ் நீங்கள் வந்து கொரியர் பண்ண வச்சுங்க, தாராளமாக கொரியர் பண்ணிக்கோங்க. ஹெல்த்து செக் பண்ணி போவோம். நம்மளோட எஸ்எஸ்டி இங்கே பர்ஃபார்மன்ஸ் வந்து குட் இருக்குது. இதை வந்து கண்டுக்காதீங்க. இது எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ட்ரிம்ங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ட்ரிம் வந்து டிசேபிள் இருக்குது. அதனால தான் வந்து 80%. இது வந்து ட்ரிம்முங்கிறது வேறு எதுவும் இல்லை, டீஃப்ராக்மெண்டேஷன். அதை வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து 100% ஆயிரும். ஸோ எஸ்எஸ்டி வந்து நல்ல கண்டிஷன் தான், குட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ எஸ்எஸ்டி வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க வச்சுங்க. நான் கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செலக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.